ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு என்னைய பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போனேன். அவங்களோட வீடு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அவங்களோட நேட்டிவ் கண்ட்ரி பங்களாதேஷ். ஸோ அங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பிஆர் வச்சுருக்காங்க. இது அவங்களோட ஓன் ஹவுஸு. இங்கே அவங்களுக்கு 3 கார் இருக்குது. பேக்யார்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவங்க வெல் செட்டில்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க வீட்டை வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட பழங்கால திங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி அவங்க சேர்த்து இந்த மாதிரி பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு டேபிள் மேலே வச்சுருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஓவர் 100 பீப்புள் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து வீட்டெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ்வலாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு நியூவாக இருக்கிற திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாக வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது கனடாவில் இவங்களோட ஓன் ஹவுஸு. இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பசங்க இருக்காங்க. ஒரு குட்டி பேபி இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அக்கா பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க தான் இருந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்யார்டு எல்லாம் இப்போ தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆப்பிள் ட்ரீ, அப்புறம் பியர் ட்ரீ இதெல்லாம் வச்சு இப்போ தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களோட கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து செல்ஃப் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அழகுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து இது எப்போவுமே எப்போது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து சிங்க் வச்சு, அதுக்கப்புறம் ஸ்டவ் இருக்குது, டிஷ்வாஷர் எல்லாமே வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து இவங்க வந்து இந்த சாப்பிட்ற ஐட்டங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக பவுல்ஸு அதெல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ வெளியில் அவுட் சைடு வந்து $2000 மேலே அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெளியில் இருக்குது. நான் அதில் ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அதை கவர் பண்ணல. ஸோ இங்கே வால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வால்லையுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்க்க வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு. அப்புறம் இந்த கார்னர் எல்லாமே பூ வச்சுருக்கிறது, இந்த மாதிரி ஜாடி வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களோட நேம் போட்ட போர்டு எல்லாமே வெளியிலையும் வச்சுருக்காங்க, உள்ளேயும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே பேஸ்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் எல்லாமே டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்மெண்ட்டில் யூஸ்வலாக வந்து இங்கே வாடகைக்கு விட்டுருவாங்க, மேலே வந்து ஓனர்ஸ் இருந்துப்பாங்க. ஸோ இங்கே வந்து வீடெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நிறைய பேருக்கு வாடகை விட்டு அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டு கூட அதிலே கட்டிடுவாங்க. வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு 3 வழியில் அவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 3 சைடில் இருந்து டோர் வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக பேக்யார்டுக்கும் போகலாம், பேக்யார்ட்லேருந்து உள்ளேயும் வரலாம், அதே மாதிரி சைடில் இருந்தும் நம்ம போகலாம். அதே மாதிரி மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து போனோன்னா வீட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் போகலாம், அதே மாதிரி மேலேயும் நம்ம போகலாம், கீழே பேஸ்மெண்ட்டுக்கும் போகலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் மட்டும்தான் இருக்குது. ஸோ வீடு ஓரளவு சின்னது தான். இதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் இங்கே இருக்குது. பட் இவங்களோட வீடை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நிறைய நியூ திங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட அந்த கார்டன் வந்து ரொம்ப பெருசு. அந்த பேக்யார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் ஹாலை வந்து பயங்கர டெக்கரேட்டிவாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்தவுடனே ஃபஸ்ட்டு ஹாலில் தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ டிவியிலேருந்து அவங்க அந்த வாலில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. அங்கே வெயிட் பண்ணி நம்ம ஃபன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஸோ இந்த மயில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதோட எக்ஸ்பென்சிவ் கண்டிப்பாக இவங்களோட ஒவ்வொரு பொருளுமே $500 கம்மியாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே. ஸோ இங்கே வந்து பொருள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வந்து எதனாச்சும் கிராசரி வாங்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்லியாக நமக்கு தெரியும். இவங்க அதையும் தாண்டி டேபிளில் டெக்கரேட் பண்ணியிருக்குது, அதில் வாங்கி வச்சுருக்க பொருள். ஸோ பர்த்டேக்கு கேக்கு வாங்கி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் வந்து கிச்சனும் ஹாலும் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவானதாக இருக்குது.
ஸோ ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதா இருக்கட்டும், டெக்கரேஷன் திங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சோஃபா இது எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, நம்மலாம் திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இவங்களோடது ஒன்று ஒன்று ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ உண்மையாகவே அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மணியும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து பார்த்து அவங்களோட வீட்டை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதோட நான் யூஎஸில் சத்யாகா ஷியாமண்ணா வீடு பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட வீடு ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க வீடு பார்க்கும்போது. அவங்க வீட்டில் போய் இருந்தோன்னா அப்படியே நம்மளை அறியாமலே ஒரு ஹாப்பினஸ் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அவ்வளோ அந்த ஃபஸ்ட் டைம் போய் என்னால் மறக்கவே முடியாது. அவங்களோடது ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கலாம் போல இருக்கும். ஒரு நாள்லாம் பத்தாது அவங்க வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க 2 பேருமே அவ்வளோ நல்ல கேரக்டர் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களோட வீட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்களோட வீடை நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.